ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பையன் வேர்ல்டு. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் லாஸ்ட் டைம் போட்டிருந்த வீடியோவில் நிறைய டவுட்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பர்சனலாக எனக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணியிருக்கீங்க. என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் ஆயில் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? இப்போது இந்த கட்டிங்க்கு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மே ஃப்ளவர் கட்டிங். ஓகேங்களா? இந்த மெத்தடுக்கு மே ஃப்ளவர்னு பேர் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா மற்ற கட்டிங்க்கும் ஒவ்வொரு கட்டிங்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது பேட்டர்ன்ஸு. அது ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கட்டிங்க்கு நான் வச்ச பேர் மே ஃப்ளவர். ஓகேங்களா? இப்போது நான் ஷோல்டரை மட்டுமே வச்சு ஷோல்டருடைய நெக் வித்து உள் ஷோல்டர் எப்படி மெஷர்மெண்ட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். பொதுவாகவே ஷோல்டருடைய மெஷர்மெண்ட்டு எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை வச்சு தான் ஷோல்டரை கால்குலேஷன் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. இது நார்மலாக நடக்கிறது. நமக்கு அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டே நமக்கு வேண்டாம். வெறும் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை மட்டுமே வச்சு ஷோல்டருடைய நெக் வித்தையும் அதுக்கப்புறம் உள் ஷோல்டரும் எவ்வளோ வருதுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இது என்னோட மெத்தட். ஓகே, லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அது புரியாதவங்களுக்கு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த ஃபார்முலாவை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ஷோல்டருடைய வித் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14.5 இருக்குது. அப்படின்னா இப்போது பேக் பார்ட் நம்ம பார்த்துக்கலாம். 14 அப்படின்னா 14 டிவைடட் 2, அதாவது ஷோல்டரை 2ஆல் டிவைட் பண்ணிட்டா வரக்கூடிய அளவு 7.25. இது நார்மலாக நம்ம எல்லா கட்டிங்லேயுமே பண்ணக்கூடியது தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதே ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை 3ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா வரக்கூடியது 4.8. சரிங்களா? 4.8. 14 3ஆல் டிவைட் பண்ணும்போது 4.8. அந்த 4.8 நான் இங்கே எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அதாவது ஷோல்டர் நெக்கு. சரிங்களா? இந்த 4.8 3ஆல் டிவைட் பண்ணும்போது 3 4.8 வருமா? ஒன்று இங்கே, ஒன்று இந்த பக்கம், ஒன்று ரைட் ஷோல்டர், ஒன்று லெஃப்ட் ஷோல்டர், இன்னொன்று நெக்கு. சரிங்களா? இப்படி 3ஆக நான் பிரிச்சிருக்கேன். அதுதான் இந்த 4.8. சரி, இப்போது ரைட் ஷோல்டர் அளவையும் லெஃப்ட் ஷோல்டர் அளவையும் நம்ம கூட்டிக்கணும். 4.8 4.8 9.6. அந்த 9.6 3ஆல் டிவைட் பண்ணணும். 3ஆல் டிவைட் பண்ணும்போது வரக்கூடியது 3.25. சரிங்களா? இந்த 3.25 கூட 3/4 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணணும். இது என்ன அப்படின்னா, இந்த 3/4 இன்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆம்ஹோலில் வரக்கூடிய சீம் அலவன்ஸும் நெக்கு கிட்ட வரக்கூடிய பைப்பிங்குடைய அளவும், பைப்பிங்க்கு கொடுக்கக்கூடிய சீம் அலவன்ஸும் ஆம்போலில் கொடுக்கக்கூடிய சேம் அலவன்ஸும் சேர்த்து தான் இந்த 3/4 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த அளவு இந்த அளவு இந்த அளவு இந்த அளவெல்லாம் ஸ்டாண்டர்டான அளவு. இந்த ஒரு அளவு தான் மாறுமே தவிர ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு மாதிரி அளவு மாறுமே தவிர அதை வச்சு கால்குலேஷன் பண்ணுறது, கூட்டல் வகுத்தல் கழித்தல் பெருக்கல் வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே அளவாக தான் இருக்கும், எந்த மாதிரி மெஷர்மெண்ட்டாக இருந்தாலுமே. ஓகேங்களா? இப்போ 3.25 + 3/4 4. இதுதான் பாடியோட உள் ஷோல்டர். இந்த உள் ஷோல்டர் அப்படிங்கிறது நான் எதுன்னு சொல்லித்தரேன் இருங்க. அதாவது நம்ம ப்ளவுஸ் போடுவோம் இல்லையா, ப்ளவுஸ் போடும்போது இதுதான், இந்த இடத்துல தான் ஆம், இங்கே இருந்து உள் ஷோல்டர் வருது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம உள் ஷோல்டர்னு சொல்கிறோம். இது ஷோல்டர், அதாவது நெக்கில் இருந்து ஷோல்டருடைய அந்த போன் முடியுது பார்த்தீங்க இல்லையா,
அது வரைக்கும் இருக்கிறது வந்து உங்களுக்கு நெக் வித் ஷோல்டர். இந்த அளவு தான் வந்து நான் வந்து எடுக்க சொல்லுவேன் கஸ்டமர்கிட்ட. வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அளவு வாங்கும்போது இந்த அளவும் சேர்த்து நான் வாங்கிடுவேன். இந்த அளவு வாங்கிட்டோம் அப்படின்னா ஷோல்டர் இவ்வளவு மெஷர்மெண்ட் நம்ம கணக்கு போட வேண்டியதே கிடையாது. இந்த அளவு என்ன இருக்குதோ அதை அப்படியே இந்த அளவையும் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன அளவு வருதோ அதை அப்படியே உள் ஷோல்டருக்கு நம்ம எடுத்துப்போம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம். இப்போது சப்போஸ் வந்து கஸ்டமர் நேரில் பார்த்து அளவு எடுக்க முடியல, அவங்க வெளியிலேருந்து நமக்கு அளவு அனுப்பிட்டாங்க, ஆனால் ஷோல்டர் அளவு அவங்களுக்கு கரெக்டாக எடுக்க தெரியல அல்லது அனுப்ப மறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மெத்தடை வச்சு நம்ம இந்த ஒரு ஷோல்டர் அளவு இருந்தாலே போதும், இந்த கால்குலேஷன் நம்ம பண்ணிடலாம். அதுதான் இப்போ உங்களுக்கு நான் ப்ரீஃபாக வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த அளவு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4, இந்த உள் ஷோல்டர் அளவு தான் வந்து 4. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? சரி, நெக்ஸ்ட் இது வந்து பேக் இது முடிஞ்சிருச்சு. சரி, ஃப்ரண்ட் ஷோல்டர். இப்போ வந்து பேக் ஷோல்டருடைய அளவை நம்ம கல்குலேஷன் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் ஷோல்டர் அளவு எப்படி கல்குலேஷன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ ஃப்ரண்ட் ஷோல்டருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, அதே 14 தான் டிவைடட் டு 7.25. ஃப்ரண்ட்டுக்கும் வந்து ஹாஃப் ஷோல்டர் அளவு நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதே போல் தான் பேக்கில் எப்படி பண்ணணுமோ அதே போல் 14 டிவைடட் 3 போட்டோம் அப்படின்னா 4.8ன்னு வருதா? இந்த 4.8 தான் வந்து எது? இந்த இடத்துல இருக்கிற 4.8. சரிங்களா? அந்த நெக் போர்ஷனில் வருது பார்த்தீங்களா? இது இந்த 4.8 கூட நம்ம 1 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 5.8. இந்த 5.8 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய அளவு 2.9. இந்த 2.9 அப்படிங்கும்போது நமக்கு கால்குலேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஒரு பாயிண்ட்டு குறையும் போது. அதனால் அந்த ஒரு பாயிண்ட் நம்ம சேர்த்திக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து 3ன்னு அதை வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஆட் பண்ணி 3ன்னு வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்படி ஒரு பாயிண்ட் 1.5 பாயிண்ட் கம்மியாக வருது அப்படின்னா ஒரு ரவுண்டு ஃபிகர் நீங்கள் பண்ணிக்கோங்க. அதனால் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸு தப்பெல்லாம் எதுவும் வந்துடாது, டிஃப்ரென்ஸும் பெருசாக வந்துடாது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் வந்து நெக் வித் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து வரும். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் வர்றதான் நெக் வித்துன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலாக வந்து நெக் டு ஷோல்டர் வித்துன்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் நெக் வித் இப்படி ப்ளவுஸை வந்து துணியை நீங்கள் மடித்து போடும்போது அந்த பாயிண்ட்லேருந்து எடுப்பீங்க இல்லையா? இங்கேருந்து ஒரு அளவு வரும் இல்லையா? இந்த இடத்துலேருந்து ஒரு அளவு வரும் இல்லையா? அதுதான் வந்து நம்ம நெக் வித்துன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? இது உள் ஷோல்டர், இது நெக் வித்து. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மே ஃப்ளவர் கட்டிங் அப்படின்னாலே நெக் மெஷர்மெண்ட்டு கஸ்டமர்கிட்ட எடுக்கலைனாலும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா கட்டிங்லேயுமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேறு மெஷர்மெண்ட்டுக்கு போகலாமா? தேங்க்யூ.